தேவனுடைய வாக்குறுதி தாமதமானால் மனிதன் எடுத்த முடிவு எவ்வளவு கண்ணீரை உருவாக்கும் தெரியுமா? நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தை காட்டி கர்த்தர் ஆபிரகாமிடம் சொன்னார், இவ்வளவு பெரிதாகவே உன் சந்ததி இருக்கும். ஆண்டுகள் கடந்தன, வாக்குறுதி இருந்தது. ஆனால் சாராவின் கருப்பை மௌனமாகவே இருந்தது. தேவனுடைய நேரத்தை காத்திருக்க முடியாமல் சாரா மனித எண்ணத்தில் முடிவு எடுத்தாள். என் அடிமை ஆகாரை மணந்து அவள் மூலம் பிள்ளை பெறுங்கள். அன்று ஆகார் ஆபிரகாமின் இரண்டாவது மனைவியாக ஆனாள். ஒரு தீர்மானம், பல வேதனைகளின் தொடக்கம். ஆகார் கர்ப்பம் தரித்ததும் அவளுக்குள் பெருமை வளர்ந்தது. சாராவின் உள்ளம் வலியால் நிரம்பியது. காயமடைந்த இதயம் கடுமையான வார்த்தைகளாக மாறியது. சாரா ஆகாரை கடுமையாக நடத்தினாள். அவமானமும் வேதனையும் தாங்க முடியாமல் கர்ப்பமாக இருந்த ஆகார் பாலைவனத்திற்கு ஓடினாள். மனிதர்கள் அவளை நிராகரித்தனர். ஆனால் கர்த்தர் பாலைவனத்திலும் அவளை கண்டார். உன் துயரத்தை நான் கண்டேன் என்று கர்த்தர் சொன்னார். உன் மகனின் பெயர் இஸ்மாயேல். தேவனுடைய நேரம் வந்தபோது அற்புதம் நடந்தது. மூப்பிலும் சாரா ஒரு மகனை பெற்றாள். அவன் பேரு இஸ்ஹாக். மனித திட்டம் அல்ல, தேவனுடைய வாக்குறுதி நிறைவேறியது. தேவன் தாமதிப்பார், ஆனால் மறக்க மாட்டார். அவர் சொன்னது நிச்சயமாக நிறைவேறும். கர்த்தாவே, உங்கள் நேரத்தை நம்ப எங்களை கற்றுக் கொடுக்குங்கள். ஆமென். இந்த கதை உங்கள் மனதை தொட்டால் காமெண்ட் ஆமென். Download ShareChat.